சிற்றாற்றங்கரையில் அமைந்துள்ள தென்காசி விஸ்வநாதர் திருக்கோவில். தெற்கில் உள்ள சிவபக்தர்கள் வடக்கில் உள்ள காசிக்கு பாத யாத்திரை செல்லும்போது காசியை வந்தடையும் முன்னரே இறந்து விடுகின்றனர். அதனால் விஸ்வநாத பெருமான் பராக்கிரம பாண்டிய மன்னனது கனவில் தோன்றி, உன் முன்னோர்கள் வழிபட்ட லிங்கம் செண்பகவனத்தில் உள்ளது. நான் இருக்கும் இடத்தை காண உனக்கு கோட்டையிலிருந்து எறும்புகள் சாறை சாறையாக ஊர்ந்து சென்று வழிகாட்டும் என்றும் அதற்கு கோவில் கட்டுமாறும் கூறி மறைந்தார். பராக்கிரம பாண்டிய மன்னனால் கட்ட ஆரம்பிக்கப்பட்டு அவர் காலமான பின்பு அவரது தம்பி குலசேகர பாண்டியரால் கட்டி முடிக்கப்பட்டது. ராஜகோபுர வாசலுக்குள் நுழையும் பக்தர்களுக்கு எதிராக மேற்கிலிருந்து கிழக்காக வீசி வரவேற்கிறது தென்றல். கோபுர வாசலை கடந்து பாதி பகுதி நுழைந்த பின் காற்று உங்கள் பின்புறமாக கோவிலுக்குள் உங்களை உள்ளே தள்ளுவது போல கிழக்கில் இருந்து மேற்காக காற்று வீசும் அதிசயத்தை உணர்வீர்கள். ஒரே நேர்கோட்டில் காற்று 2 எதிர் திசைகளில் வீசுகின்ற சிறப்பு வேறெந்த கோவிலிலும் கிடையாது.